அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். யா முகல்லிபல் குலுப் சபித் கல்வி அலாதீனி. குள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலை பெறச் செய்வாயாக. ரொபி ஜித்னி எல்மா, ரொபி ஜித்னி எல்மா, ரொபி ஜித்னி எல்மா. இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசினால் நல்லதை மட்டும் பேசுவோம். தொழுகை, நோன்பு போன்ற இபாதத்துக்களை செய்ய வேண்டிய முஸ்லிம்களிடம் இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பண்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பேச்சை பேசுவது. எவ்வளவு தான் வணக்க வழிபாடுகள் நம்மக்கிட்ட இருந்தாலும் ஒருவரிடம் தீய பேச்சுகள் இருந்துச்சு அப்படின்னா அவர் முஸ்லீமே இல்லை அப்படின்றது தான் நம்மளுடைய இஸ்லாத்தோடைய நிலைப்பாடாக இருக்குது. மன் கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபல் யகுல் ஹைரன் அவு லீ யஸ்முத். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கிறாரோ அவர் நல்லதை பேசட்டும், இல்லையானால் மௌனமாக இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 6018 மற்றும் முஸ்லிம் கிதாபில் 74வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ, கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லீமும் யார் எதை நம்பணும், ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6 கேள்விப்பட்டிருப்போம். அதில் அல்லாஹ்வை நம்புதல், மறுமை நாளை நம்புதல். ஸோ அப்போ இவங்களை நம்பினாதான், இந்த விஷயங்களை நம்பினாதான் என்னது ஈமான் கொண்ட ஒரு முஸ்லீமாகவே ஆக முடியும் அப்படின்றத சொல்லும்போது இங்கே என்ன சொல்கிறாங்க. ஸோ அப்படி யார் ஒருத்தர் நீங்கள் நம்புறீங்களோ அவங்க கண்டிப்பாக என்ன தான் பேசணும், நல்லதை மட்டுமே பேசுங்க. அப்படி இல்லையா நீங்கள் மௌனமாக இருந்துருங்க, அதுவே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நபி பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸில் நமக்கு அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. மற்றும் ஒரு ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முஸ்லீம்களில் சிறந்தவர் யார் என நபிகள் நாயகத்திடம் வினவப்பட்ட போது அவர்கள் யாருடைய நாவில் இருந்தும் கரத்திலிருந்தும் முஸ்லீம்கள் ஈடேற்றம் பெறுகிறார்களோ அவர்தான் சிறந்தவர் என பதில் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் 64 மற்றும் புகாரியில் 10வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது முஸ்லீம்கள்லேயே சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைப்போம், அப்படி தானே? ஸோ அதே மாதிரி தான் அப்போ முஸ்லீம்களில் சிறந்தவர் அப்படின்ற ஒரு நமக்கு அந்த பெஸ்ட் கேட்டகரி நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுமா? ஸோ யாருக்குமே நாவாலையும் சரி நம்மளுடைய கையாலும் சரி யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம இருந்தாலே நீங்கள் சிறந்தவர் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு விளங்குது. அடுத்ததாக அல்லாஹ் தன்னோட திருமறையில் 33வது அத்தியாயத்தில் 70வது வசனத்தில் சொல்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நேர்மையான சொல்லையே கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அடுத்ததாக நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்கள் தமது மூட்டுக்கள் ஒவ்வொன்றுக்காகவும் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் தர்மம் செய்வது அவர்களின் மீது கடமையாகும். இருவருக்கிடையே நீதி செலுத்துவதும் தர்மமாகும். ஒருவர் தன் வாகனத்தின் மீது ஏறி அமர அவருக்கு உதவுவதும் தர்மமாகும், அல்லது அவருக்கு பயண சுமைகளை அதில் ஏற்றி விடுவதும் தர்மமாகும். நல்ல இனிய சொல்லும் தர்மமாகும். ஒருவர் தொழுகைக்கு செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தர்மமாகும். தீங்கு தரும் பொருளை பாதையில் இருந்து அகற்றுவதும் ஒரு தர்மமே ஆகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதனை அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 2989வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட உறுப்புகளே அல்லாஹ் நமக்கு கொடுத்த உறுப்புகளே நமக்கு என்னது, மாபெரும் ஒரு அருட்கொடை தான். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நமக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு உறுப்புமே அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு நல்லா இருக்கும் இல்லையா? நமக்கு எத்தனையோ பேர் நம்ம கண்ணு முன்னாடியே கஷ்டப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். கண் இல்லைனா கஷ்டம், கை இல்லைனா கஷ்டம், கால் இல்லைனா கஷ்டம், உடம்புல எந்த ஒரு உறுப்பு இல்லைனாலும் அந்த மனிதர் ஏதோ ஒரு குறைபாடோடு தானே இருக்காங்க. ஸோ ஒன்றுத்துக்கும் அவங்க என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். ஸோ அல்லாஹ்வுடைய கிருபையில் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா உறுப்புகளும் நல்லபடியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த உறுப்புகளுக்காகவே அல்லாஹ் கிட்ட நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். ஸோ அந்த நன்றி அப்படின்றத நீங்கள் எப்படிலாம் செலுத்தலாம் அப்படின்றதுக்கு உதாரணமாக இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தை நம்மளாம் என்ன நினைப்போம் அப்படின்னா, பெருசாக செஞ்சால் தான் அதெல்லாம் நல்ல விஷயம்
விஷயம், அதுக்கு தான் நன்மை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்போம். அப்படி கிடையவே கிடையாது. நம்மளுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை எளிமையான மார்க்கம். கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் எளிமை தான். ஸோ நமக்கு நன்மையான விஷயத்த வந்து நம்ம பெருசாக செஞ்சாதான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் சொல்லப்பட்ட எல்லா விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே தெரியும் எவ்வளோ இந்த சின்ன சின்ன விஷயமும் தர்மமாகும் அப்படி சிந்திக்க வைக்கிற அளவுக்கு இந்த ஹதீஸ் வந்து இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இந்த தலைப்பில் வந்து எதுக்காக இந்த ஹதீஸை நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இதில் ஒரு வாக்கியம் வருது பாருங்கள், நல்ல இனிய சொல்லும் தர்மமாகும். அதாவது நம்ம பேசக்கூடிய நல்ல வார்த்தையும் நீங்கள் தர்மம் செய்யறதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு விளங்குது. சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய காரியமாக இது இருக்கின்றது அப்படின்றத இந்த ஹதீஸின் மூலம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, உங்களை நான் கண்டால் எனது உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது, எனது கண் குளிர்ச்சி அடைகிறது, எனக்கு அனைத்து பொருட்களை பற்றியும் சொல்லுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள் அனைத்தும் நீரிலிருந்து படைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். எந்த காரியத்தை நான் செய்தால் சொர்க்கத்திற்கு செல்வேனோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூறினேன். சலாத்தை பரப்பு, நல்ல பேச்சை பேசு, உறவுகளை இணைத்து வாழ், மக்கள் உறங்கும்போது இரவில் நின்று வணங்கு, சாந்தியுடன் சொர்க்கத்தில் நுழைவாய் என்று கூறினார்கள். சுபஹானல்லாஹ். இதனை அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் அஹமது கிதாபில் 10399வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது நமக்கு தேவை இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை பாருங்கள். கீழே இருக்கக்கூடிய அந்த வாசகம், இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, எந்த காரியத்தை நான் செய்தால் சொர்க்கத்திற்கு செல்வேன், அதை எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறா? அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து நபி பெருமானார்கிட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது அதில் சொல்கிற 4 விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதில் நமக்கு தேவையானது ஒரு விஷயம், நல்ல பேச்சை பேசு. ஸோ நல்ல வார்த்தை பேசுகிறது மூலயமா சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து நம்ம இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது, யாசிப்பவரிடம் நல்லதை பேசு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யாசிப்பவர், நம்ம கிட்ட வந்து ஒருத்தங்க யாசகம் கேட்குறாங்க அப்படின்னா, ஒன்று நம்ம என்ன பண்ணணும், இருக்கிற காசை நம்ம கொடுக்கணும். அப்படி இல்லையா, கண்ணியமான முறையில் பேசி அவங்கள வந்து அனுப்பணும். அவங்கள வந்து ஏதோ வந்து தீண்டத்தகாதவங்க அந்த மாதிரிலாம் நம்ம வந்து இன்றைக்கி இருக்க நிறைய பேர்கிட்ட இருக்கிற குணங்கள் தான். ஸோ நான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, போ இல்லை அப்படின்ற மாதிரி எதையோ விரட்டுற மாதிரி வந்து விரட்டுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய மார்க்கத்தில் பண்ணக்கூடாது. அப்படின்ற உதாரணமாக ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க பாருங்கள். குன்னார வலவ் பிஷிக்கி தம்ரா ஃபஇன் லம் தஜித் ஃபபி கலிமாத்தின் தொய்யிபா அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்தேனும் நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், அதுவும் இல்லையானால் இனிய சொல்லை கொண்டாவது காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 6023வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா ஒரு தர்மம் செஞ்சாவது நீங்கள் வந்து பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த தர்மம் எந்த அளவுக்கு இருக்குது, ஒரு பேரிச்சம்பழ துண்டாவது, பேரிச்சம்பழம்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒன்றே ஒன்று, அது சின்னது. ஸோ அதை கொடுத்தாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், தர்மம் செஞ்சாவது நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக்கோங்க. அதுக்கும் உங்களால் முடியலையா, இனிய வார்த்தைகளை கொண்டு, இனிய சொற்களை கொண்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்மக்கிட்ட யாராவது வந்து உதவின்னு கேட்டால் கூட நம்மளால் முடிஞ்சால் ஒன்று செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா நல்ல கண்ணியமான பேச்சை வந்து பேசி அவங்கள வந்து அனுப்பணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக, அதிகமான பேச்சு பேசக்கூடாது. இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெட்கமும் குறைவான பேச்சும் ஈமானுடைய அம்சமாகும், கெட்ட வார்த்தையும் அதிகமான பேச்சும் நய வஞ்சகத்தின் அம்சமாகும். இதனை அறிவிப்பவர் அபு உமமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் திர்மிதி கிதாபில் 2027வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது குறைவான பேச்சு, ஸோ என்ன பேசணுமோ, எந்த இடத்துல என்ன வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணுமோ, என்ன பேசணுமோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஈமானுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகமான பேச்சு கூட வந்து எப்படி நயவஞ்சகத்தோடைய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வந்து இந்த ஹதீஸில் நமக்கு அறிவிப்பு செய்கிறாங்க. இந்த தலைப்பின் மூலமா நம்ம வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். அதாவது நாவை எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பேணணும், ஸோ எப்படி வந்து நல்ல வார்த்தைகளை வந்து நம்ம பேசணும். இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட வந்து இருக்க குணம் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை வந்து பேசுகிறது, மற்றவங்களோட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது. ஸோ போட்டி, ஸோ நீ பேசுவியா, நான் பெருசு, நீ பெருசு, நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறது. ஸோ இந்த குணங்கள்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நம்ம வந்து போட்டிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம வந்து தொடர்ந்து என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயான் சம்மந்தப்பட்டது தான். ஸோ இதில் இருந்து நம்ம வந்து பிள்ளைங்க வந்து ஆலிமா படிக்கிறாங்க, முஅல்லமா படிக்கிறாங்க. ஸோ மதரசால என்ன கோர்ஸ் படித்தாலும்
எடுத்தாலுமே பயான் பேசுகிறதுக்குன்னு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தலைப்புகள் வந்து எடுக்கும்போது கிட்டத்தட்ட பயான் பேசுகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து மதரசால ஒரு டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த டைம் வந்து இவங்க எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹதீஸ், குர்ஆன் வசனம் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக பயான் பேசுகிறதுக்கு இந்த தலைப்புகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காகவும் நம்ம இந்த பதிவு போடுறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் வந்து இந்த பதிவை கேட்டு பயன்பெறுங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இதன் மூலயமா அல்லாஹ் எல்லாருக்கும் நன்மையாக்கி தருவான். நம்ம இப்போ சொன்ன இறைவசனம் மற்றும் ஹதீஸ்களின்படி நம்ம நல்லதையே பேசி மரணிக்கிற நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.